இங்கே நம்ம காமிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் பண்ணுறோம். எதுக்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, ஆன் த டே ஆஃப் வந்து ட்ரீட்மெண்ட் உங்களால் ஸ்பெர்ம் கொடுக்க முடியலன்னா, இல்லை வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு விரைப்பையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, சிமெண்ட்டை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, கேன்சர் பேஷண்ட்ஸ் முக்கியமாக எனக்கு ஃப்யூச்சரில் ஃபர்டிலிட்டி வேணும், எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் வித் அ வெரி ஃபேமஸ் ஸ்பெர்ம் டொனேஷன் பண்ணுறவங்க எல்லாரோட சிமெண்ட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி தான் வைப்போம். இதுக்கு முக்கியமாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்கக்கூடாது, அண்ட் முன்கூட்டியே வந்து உங்களோட கவுண்ட்டை வந்து செமன் அனாலிசிஸில் நம்ம பார்த்துருக்கணும். அந்த கவுண்ட்டை ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்ததுன்னா நம்ம யூஸ்வலி வந்து விட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற மெத்தட்ஸில் கிரையோவயல் அப்படிங்கிற ஒரு டிவைஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ரொம்ப உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இப்போது அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. அது பேர் ஸ்பெர்ம் விட்ரிஃபிகேஷன் டிவைஸ். ஒரு 2-3 ஸ்பெர்ம் இருந்தால் கூட அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுவும் அட்வான்ஸ் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாத்துலேயும் நாங்கள் பண்ணுறோம். எவ்வளோ நாளைக்கு இந்த ஸ்பெர்மை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கலி எவ்வளோ நாள் வேணால் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சது கரெக்டான பதப்படுத்தப்பட்டிருந்தது, அந்த லிக்விட் நைட்ரஜன் ஒன்று கரெக்டாக அதில் ஸ்டோர் பண்ணி ஃபில் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரோசன் ஸ்பெர்ம்ஸ்லேருந்து பிறக்கிற குழந்தைகள் சேஃபாக தான் இருக்குது, ஹெல்த்தியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல ஆய்வுகளில் வந்து உங்களுக்கு முடிவுகள் வந்திருக்கு. ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொசீஜர் இது. ஒரு ஆண்மகன் தன்னோட விந்தை சேகரிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது நல்ல ஒரு ப்ரோவன் மெத்தடாக பல வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் தைரியமாக உங்களோட ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு எப்படி எக் ஃப்ரீசிங் இருக்கோ அதே மாதிரி ஸ்பெர்ம் ஃப்ரீசிங்கும் இருக்குது. உங்கள் ஃபர்டிலிட்டி டாக்டரை போய் கேளுங்க.